எடுத்ததும் சிரிக்கிறத பற்றியா. ஆடி மாதம் வந்தாலே ஆஃபர் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அப்படி இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற சிவா டெக்ஸ்டைல் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க இந்த ஆடி ஆஃபரில் என்னெல்லாம் சேல் போயிட்டுருக்குன்னு போய் பார்க்கலாம். எஸ், நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீக் சண்டே கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சடனாக ஒரு பிளான் பண்ணி அம்மாவை கூட்டிகிட்டு இந்த மாதிரி ஆடி ஆஃபர் வந்திருக்கு போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு போகிறதுக்கு. பட் எங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூட்டம் வேறு லெவலில் இருந்தது. மார்னிங் போனால் தான் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் போனால் ஈவினிங் அதை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. கார் பார்க்கிங்கே பாருங்கள், கடை தெரியுது பார்த்தீங்களா முன்னாடி, அதான் சிவா டெக்ஸ்டைல்ஸ். அங்கே கார் பார்க்கிங் போகிறதுக்கு க்யூவில் நின்று தான் பார்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் கூட்டமாக இருந்தது. ஏன்னா சண்டே காந்திபுரம் ஒரு மெயின் ஏரியா, ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்தது. நான் நிறைய இடத்துல கேட்டது வந்து சிவா டெக்ஸ்டைலில் வந்து ஆஃபர் வந்து வேறு லெவலில் போகுது, சூப்பராக இருக்குது கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் ஆடி ஆஃபர் நான் போனது கிடையாது. ஸோ இந்த டைம் போயே ஆகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கனாலே அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் அலைஞ்சு தெரிஞ்சு வரோமோ அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு போய்க்காங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ராகின உடனே பாருங்கள், கண்ணுக்கு எட்டினதோட எல்லா பக்கமும் தலை தான் தெரியுது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஸோ ரைட்டு, இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தோம். என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, போகும்போதே என்ட்ரன்ஸில் இந்த இது இருந்தது, 4 முழ வேஷ்டிலாம் இருந்தது. ஜஸ்ட்டு 150க்கு தான் கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஏன்னா இப்போ ரீசனாக ஒரு வெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி ஷர்ட்டை எடுக்கும் அப்படின்னாலே நாங்கள் லேடிஸ்க்கு எடுக்கிறத விட ஜென்ஸுக்கு எடுக்கிறதே வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. 1000, 1500 அந்த மாதிரி பிராண்டடாக எடுக்கும்போது நல்ல ஒரு ரேட்டாக தான் கிடைக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுற வேஸ்ட்டியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150, 190, 150 ரூபா, 190 ரூபாயே கிடச்சிது. தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட்டி பார்த்தீங்கன்னா கிளாத் சூப்பராக இருந்தது. அதுவுமே 180க்கு தான் கொடுத்துருந்தாங்க. போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக சாரீ செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம். ஸோ போன உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து காட்டன் தான் ரொம்ப பிடிச்சது அம்மாவுக்கு. அதனால் காட்டன் செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். கலர்ஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவிஞ்சு கிடந்தது. கூட்டத்தில் வந்து எந்த கலர் எடுக்கிறதான்னு தெரியல. நம்ம ஒரு கலரை பார்ப்போம், நமக்கு முன்னாடி அது வேறு ஒருத்தங்க எடுத்துருவாங்க. ஸோ சேம் அதே தான். நான் போன உடனே எனக்கு டக்குன்னு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழைய காலத்து மாடல் சாரீ ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்த உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு தூக்கிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த சாரீ போன உடனே சேல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம். இப்போ போட்டிருக்க நம்ம இருக்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ எல்லாமே ஜஸ்ட்டு 499 தான் கொடுத்துட்ருக்காங்க. 499 ரூபா ஆடி ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பெருசாக சாரீ பற்றியும் தெரியாது, சாரியோட ரேட் பற்றியும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. பட் அம்மா சொன்னது வந்து ஓகே தான், இந்த சாரியோடக்கு அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சரி போயாச்சு, நம்ம எதாவது ஒன்று வியர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாரீஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அழகாக அது மாதிரி போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்ததுல எனக்கு ஒரு 2-3 சாரீ பார்த்தது ஓகேவாக இருந்தது. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போடுறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நான் இது எதுவுமே எடுக்கல, சும்மா உங்கள்கிட்ட காட்டலாம், ஒரு 499க்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எடுத்து காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ நான் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்து. இதுவுமே 499 தான் எனக்கு இது அம்மா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த சாரீ நான் வந்து ஃபைனல் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 சாரீ அந்த மாதிரி எடுத்தோம். ஸோ ஆஃபர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆடி ஆஃபர் அப்படின்னா நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே 1000க்கு 3 சாரீ அந்த மாதிரி எடுக்கிறதா வந்து அப்போ இருந்தே இருக்குது. ஸோ இன்னும் அதே ஆஃபரில் தான் இருக்குங்கிறதான் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த சாரீ வந்து அம்மா செலக்ட் பண்ணாங்க, என்னோட கலருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. பட் இது வந்து ஃபைனலாக இதை அம்மா தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பேபி பிங்க்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால இவர் எடுத்துக்கிறியான்னு கேட்டார். பட் நான் கலெக்ஷன் எந்த ஒரு சாரீ வாங்குற ஐடியாலையும் நான் போகலை. நான் ஜஸ்ட்டு அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் போயிருந்தேன். ஸோ சாரீ பார்க்கும்போதே அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்தா இங்கே எல்லாமே ஸ்டிச்சுடு ப்ளவுஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கைக்கிட்ட ஆரி ஒர்க்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கிட்டத்தட்ட என்னை மறந்து அப்படியே மீஷோவில் சேல் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இவர் வந்து நீங்கள் சேல்லாம் பண்ண வரலடி, ஜஸ்ட்டு பார்க்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னை ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நல்லா இருந்தது பார்க்க, குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது ப்ளவுஸு. பட் ரேட் பார்த்தீங்கன்னா 650 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம நார்மலாக மீஷோ அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 200, 300லேயே ரெடிமேட் ப்ளவுஸ் கிடைக்குது. பட் அது நல்லா வெயிட்டாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தது. ஸோ ரேட் கம்மியாக இருந்தாலும், ரேட் வந்து அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி மெயினாக எதுக்காக நாங்கள் வந்து சிவா டெக்ஸ்டைல் வந்து இப்படி ஓடி வந்து உடனே வரணும் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நேத்திக்கு வந்து போயிருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே போய் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சாரீ எடுத்தால் ஒரு சம்பளம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. சம்பளம் மீன் ஒரு வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுதான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வாங்கினோன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 200 இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 300 300 இந்த சாரீ எடுத்தோம் அப்படின்னா ஒரு சாரிக்கு இந்த ஒரு சம்பளம் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக தான் எங்கள் அம்மாவும் நானும் மெயினாக போனது. ஏன்னா அம்மாவுக்கு இந்த மாதிரி திங்ஸ் சம்பளம் சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய வாங்கி வைப்பாங்க ஆன்லைன்லலாம். ஸோ இந்த ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னதுக்காக தான் இன்றைக்கி மெயினாக நாங்கள் இந்த கடைக்கே போகணுன்னு சொல்லலாம். ஸோ போன மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த சம்பளம் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாக் இல்லை போல, அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் அவுட் ஆச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லோரும் ஓடியாச்சு. இந்த 300 சாரீ எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுவுமே எனக்கு பெருசாக ஒன்றும் என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இல்லை. பெட்டர் அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக 300 ட்ரெஸ் கொடுத்து அது போக 200 ஆஃபரும் கொடுக்குறாங்க, வேறு லெவல் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே அவ்வளோதான், ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நார்மலான ஒரு சில்க் சாரீ தான் இருந்தது. அதே சமயம் அதுலேயும் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு நான் போன மாதிரி நிறைய பேர் போகக்கூடாது, அதுக்காக நான் சொன்னேன். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து கரெக்டாக ஒரு 5 மணி 6 மணிக்கு ஈவினிங் போயிட்டு போன ஒரு 1 hour 1.5 hours வெளியே வரணும் அப்படிங்கிறப்ப என்னால் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியல. ஏன்னா வீட்டில் குட்டீஸை விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். இதுவே நீங்கள் வந்து இதுக்காக 1 day டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வர அப்படின்னா ஏகப்பட்ட செக்ஷன் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நல்ல குவாலிட்டியாக நிறைய டிசைன் பார்த்து எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் காட்டன் சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 650 அந்த மாதிரி இருந்தது. இதுவுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்தது. பியூர் காட்டனாக அவ்வளோ சூப்பராக வெயிட்டே இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்தது. கெட்டறதுக்கே சூப்பராக இருந்தது பார்க்க. அதை தொட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சது எனக்கு. இதில் இருக்க கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அம்மா பார்த்தாங்க. ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் இந்த ஆடி ஆஃபருக்கு அப்புறம் தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்தால் இந்த செக்ஷன் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெட்டை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வேண்டாம், நிறைய ரெட்டு உங்கள்கிட்ட வீட்டில் இருக்குமா, ஆடி மாதம் வந்தாலே உன் அலும்பு தாங்க முடியாது, டெய்லி மஞ்சள் கலர் சிகப்பு கலர்னு போட்டு எங்கள் கண்ணெல்லாம் பறிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அம்மாவோட வைபை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த செக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஓகே, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இவ்வளோ நேரமாக பார்த்தாச்சு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து ட்ரெஸ் கடைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க தான் துணி எடுக்க ரொம்ப டைம் ஆகும். ஸோ மேக்ஸிமம் துணி எடுக்க லேடிஸ் கூட எந்த ஒரு ஜென்ஸும் வரமாட்டாங்க. பட் நம்ம வீட்டில் அப்படியே ஆப்போசிட். என்னோடய ஹஸ்பண்டு தான் ஃபஸ்ட்டாக வருவார். வா ட்ரெஸ் எடுக்கலாம், டிமார்ட்டுக்கு போனாலும் வா ஃபஸ்ட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்னை விட அவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். அதே மாதிரி நான் போன உடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் போகுதுங்க இதோட கிளம்பலாம் அப்படின்னா இல்லை வேண்டாவா, அடுத்து பியூர் காட்டனில் போய் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 1000 கீழே இருக்கிற செக்ஷன் பார்த்தோம். இதுக்கப்புறம் 1000 மேலே இருக்கிற செக்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செக்ஷன் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கேயுமே சாரியோட குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இந்த காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட இதை தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. அம்மாக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 1500 அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயுமே 500 கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சாங்க, நாங்கள் அது கூட பார்த்தோம். ஸோ இந்த சைடில் இருக்கிற எல்லாமே பார்த்தோன்னே வா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்ட்டாங்க. நான் முடியாது காலெலாம் வலிக்குதுன்னு சொன்னேன். பட் இருந்தாலும் பரவாயில்லவா ஃபஸ்ட் ஃப்ளோரும் போய் பார்க்கலாம், அங்கேயே என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனதே என்னோட ஹஸ்பண்ட் தான். ஆனால் அங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏகப்பட்ட ஜென்ஸ்லாம் ஒரு ஓரமாக சேரில் உட்காந்துருந்தாரு. பட் இவர் தான் கூட்டிகிட்டு போய் உனக்கு எந்த கலர் செட் ஆகும்னு பாரு, உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா பாரு, எடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் ஆஸ் யூஷுவல் நான் எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ போனேன், எல்லா பக்கமும் பார்த்தா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அம்மாவும் அதே மாதிரி பார்த்தாங்க. இங்கே வந்து சாரீ மட்டும் இல்லை, நம்ம ஃபஸ்ட் செக்ஷன் போனோம் அப்படின்னா சாரியும் இருக்கும், அதுபோக லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு மென்ஸுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸோட இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய இயரிங்ஸு ஜுவல்ஸ் ரிலேட்டடாக கூட அங்கே இருந்தது. ஸோ அதை கூட நான் போய் பார்த்தேன். ஏகப்பட்ட ஜுவல்ஸ் இருந்தது. இந்த ஐம்பூனில் இந்த செட்டை ஆரம்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ பரவாயில்ல, நான் இந்தளவுக்கு ரொம்பலாம் வந்து நோட் பண்ணல. மேக்கப் ஐட்டமாக இருக்கட்டும், பேங்கிள்ஸாக இருக்கட்டும், குட்டீஸோட ரிலேட்டடாக அவங்க விளையாடுற ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாட் ஓன்லி ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, ஆக்சசரிஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒன் டே போனோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறது எல்லாமே முடிஞ்சளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் ஆக்சசரிஸில் எந்த ஒரு அமௌண்ட்டும் நான் போய் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கல. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நான் ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 2 hours தான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ பெருசாக எதுவும் பண்ண முடியல.
தென் ஆடி மாதம் வந்தாலே வீட்டில் வந்து இந்த மாதிரி அம்மன் சிலையெல்லாம் வழிபடுறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் இங்கே ஜஸ்ட் 1100 1200 தாங்க இருக்குது. நான் வெளியெல்லாம் 5000 அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கிறதாமா. இன்னுமே கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்டாக ஒரு சாமியோட ஸ்டாச்சுவில் வச்சு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கிராண்ட் லுக் இருக்குது. அங்கெல்லாம் வந்து 10,000 எபோவ் இருந்ததுன்னா அந்த செக்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னாங்க. நம்ம அவ்வளோ பெருசு எடுக்க போகிறது இல்லைங்கிறதால நான் அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல, கிளம்பிட்டேன். ஃபைனலாக நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 180 கொடுத்தாங்க. அதில் ஒரு 2 நைட்டி அம்மா எடுத்தாங்க. என்னோட சைஸு கிடைக்கல, ஸோ நான் எடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு பில் பே பண்ணிட்டு வரும்போது 20 rupees காயின் அங்கேருந்து கிடச்சிது. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களேன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஆடி ஆஃபரை. நாங்கள் ரொம்பவே சிம்பிளாக ஆளுக்கு 2 saree எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் இன்னும் ஆடி ஆஃபரை வந்து எந்த ஒரு கலெக்ஷன்ஸும் வாங்கலாம் அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் சிவா டெக்ஸ்டைல் விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அதே சமயம் நாட் பேட்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். அன்டில் தேங்க்யூ, பை பாய்.